जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम महागणपति तुணை கொண்டு माता पिता துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपरिय देवता वंशा देवता परिपूर्ण துணை கொண்டு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குது, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 24ஆம் தேதி முடிய ஆங்கிலம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும். வார ராசி பலன் அப்படின்னு உண்டு, அதாவது தின ராசி பலன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இந்த தின ராசி பலன் அப்படிங்கிறது அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம். சில பேர் அந்த ஒரு வரியில் பார்ப்பாங்க, நன்மை, வெற்றி, சுபம், காரிய தடங்கள், வெற்றி அப்படின்னு நிறையா போட்டிருக்கு. அதை பார்த்து சில பேர் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கி நமக்கு வெற்றின்னு போட்டிருக்கு, இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வெற்றி அடையும். சில பேருக்கு சுபம்னு இருக்கும், சில பேருக்கு தடங்கள் இருக்கும், சில பேருக்கு நன்மை அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசு கொஞ்சம் திடப்படுத்திப்பாங்க, சந்தோஷப்படுத்திப்பாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா இருக்குது, ஏதோ இருக்குது, லைஃப் ஓடுறது அப்படின்னு. அதே போல் வார பலன் அப்படின்னு இருக்குது. வார பலன் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும், இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இரவு வரையில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடியப்போ, அப்போ அந்த சனிக்கிழமை வரையில் நம்ம 12 ராசிகள், நம்ம பிறந்திருக்கக்கூடிய மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்களே, அந்த ராசிக்கு, குறிப்பிட்ட ராசிக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு, என்னென்ன மைனஸு, என்னென்னலாம் வரும், என்னென்னலாம் வராது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நடுவில் இதற்கு என்ன அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம், அந்த நாளில் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணணும், என்ன பண்ணினால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வாரத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர், அந்த வாரத்தில் நம்ம அந்த வாரத்தில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம போனோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம். முதல் ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வைகாசி 24 வரை, ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வரியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி இந்த ராசிக்கு இதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பண வரவு அதிகரிக்கும். இந்த ஒரு வாரத்தில் நிறைய பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து மறையும். கவலைப்படாதீங்க, வேறு வழி இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் போனீங்கன்னா மன அமைதி கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும். அதே போல் நண்பர்களிடம் உதவி கிடைக்கும். இடமாற்றம் அல்லது புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிற சில விஷயங்கள் வரும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். அதே போல் குடும்பத்தில் மன வருத்தம் ஏற்படலாம். ஒருத்தருக்குள்ள அப்பா புள்ள, அம்மா புள்ள, சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். அதே போல் நண்பர்களால் நன்மை ஏற்படும். அதே போல் கடன் கொடுப்பதிலும் சரி, கடன் வாங்குவதிலும் சரி கவனம் தேவை. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், புதிய ஒப்பந்தங்களில் அவமானம் ஏற்படும். கவனமாக இருங்க. புதிய ஒப்பந்தங்களில், பணியிடத்தில் கௌரவம் அதிகரிக்கும். அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க. படிப்பு சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். இடையூறுகள் நீங்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான நல்ல செய்திகள் இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த வாரத்தில் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பண விவகாரங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். புதிய வாகன சேர்க்கையெல்லாம் உண்டு. தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நிறைய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம். ரொம்ப பேசாதீங்க, பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக பேசுங்க. வேலை இடத்துல நீங்கள் பேசுனீங்க, லூஸ் டாக்கிங் விட்டுருங்க.
இந்த லூஸ் ஸ்டாக்கிங் விட்டாலே பெண்களுக்கு நல்லது, அதுவும் கன்னிராசிக்கு இந்த வாரத்தில். அதே போல் கன்னிராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது 80% வரைக்கும் ரொம்ப சிறப்பான சூழ்நிலையில் இருக்குது. துர்க்கையம்மன் வழிபாடு, முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பிங்க் கலர் நல்லாயிருக்கும், ரெட் கலர், ஒயிட் கலர், பர்பிள் கலர்லாம் யூஸ் பண்ணிங்க நல்லது. சித்திரவர்ணம்னு சொல்லுவாங்க, பல கலர்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய ஒரு 2-3 கலர்ஸாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துளசி பார்க்குறோம், நம்ம துளசி வழிபாடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் நீங்கள் துளசி வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வாரத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும், கன்னிராசி பொறுத்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொட்டியில் துளசி வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நாட்டு மருந்து கடையிலலாம் அந்த விராட்டி கிடைக்குது, பார்த்துருக்கீங்களா? விராட்டி இப்போல்லாம் நம்ம எங்கே போய் சாணியெல்லாம் எங்கே போய் நம்ம எடுக்கிறோம், போய் அதெல்லாம் கிராமப்புறங்களில் சில இடத்துலலாம் இருக்குது. இன்றைக்கும் நகர்ப்புறத்தில் சில இடங்கள்லாம் சர்வெண்ட்லாம் சொன்னால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. இருந்தாலுமே நீங்கள் விராட்டி வாங்கிக்கோங்க. விராட்டியை வாங்கி 4-8 உடச்சி வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக இது பண்ணி அந்த துளசி மாடம் வளர்க்குறீங்க இல்லையா, அந்த இதில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வளர்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். கோவிலுக்கு போனால் கூட அம்மனுக்கு நல்ல மல்லிகைப்பூ, நல்ல அரளி புஷ்பம், விநாயகருக்கு அருகம்புல் மாலை, இந்த மாதிரி நீங்கள் சாத்தி விநாயகர் நல்ல அந்த வழிபாடு அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரமாக அமையும். சுபம்.